லிபியா என்ற பெயர் வரலாற்றில் பிரபலமானதற்கு முக்கிய காரணமே இந்த ஒரு நபரால தான் சொல்ல முடியும். அவர் தான் முஅம்மர் கடாஃபி. இவரோட ஆட்சி ஆரம்ப காலத்துல லிபியாவை பெரும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டது. அந்த நாட்கள்ல இவர் லிபியா மக்களின் மீட்பவராக பார்க்கப்படுறாரு. கடாஃபியோட பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிபியாவை 42 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு கடாஃபி. வடக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் வடக்கு புறமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மத்தியில் உள்ளதுதான் லிபியா. உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடுகளின் வரிசையில் லிபியா 17வது இடத்துல இருக்குது. இதன் வட எல்லையாக மத்திய திரைக்கடலும், கிழக்கில் எகிப்து, தென்கிழக்கில் சூடான், தெற்கில் சாட், நைஜர், மேற்கில் அல்ஜீரியா, துனிசியா போன்ற நாடுகளும் எல்லைகளாக இருக்குது. எல்லா வடக்கு ஆப்பிரிக்காவையும் போல கிரேக்க படையெடுப்பு, ரோம படையெடுப்பு, கலிஃபாக்களின் ஆட்சி, ஒட்டமன் மற்றும் துருக்கி பேரரசின் ஆட்சி, இறுதியாக இத்தாலிய ஆக்கிரமிப்புன்னு ஒரு வழியா முடியாட்சி கட்டமைப்புக்கு வர்றாங்க லிபியா.